நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கமலஹாசனுக்காக காத்துட்டு இருக்கீங்களோ, நானும் அதே அவரோட தான் காத்துட்டு இருக்கிறேன். வருகை தந்திருக்கின்ற தோழமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்கும், தோழர்களுக்கும், தொண்டர்களுக்கும், குறிப்பாக உயிர் உள்ளவரை உதயசூரியன் என்று வாழக்கூடிய கலைஞர்கள் ஞாபகப்படுத்துறது தான் வந்திருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. 23ஆம் தேதி நமக்கு தேர்தல். காலம்பர வாக்குச்சாவடிக்கு போகும் பொழுது எவ்வளவு சீக்கிரமா வாக்குச்சாவடிக்கு போகணுமோ அவ்வளவு சீக்கிரம் வாக்குச்சாவடிக்கு போகணும். வெயில் தாழ்ந்து போலாம், கொஞ்சம் லேட்டா போலாம், கொஞ்சம் தள்ளி போலாம், போற ஆளையும் இழுத்து பிடிச்ச உட்கார வச்சுட்டு இருக்க கூடாது. காலத்துல ஒற்றுமையா எல்லாரும் ஒன்னா போய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றது போல வெல்வோம் ஒன்றாகன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஒன்றாக அனைவரும் சென்று வாக்குகளை செலுத்துகின்ற பணியில நாம் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இங்க நிக்கிறது நம்முடைய அன்பண்ணன் இனிகோ யுதராஜ் அவர்கள் தான் நிற்கிறாரு. தொடர்ந்து இந்த 5 வருஷம் சட்டமன்றத்தில் அவர் எப்படிதான் செயல்பட்டார் என்பதை சட்டமன்றத்தில் உள்ள இருந்து பார்த்தவன் நான். அதாவது தன்னுடைய தொகுதி மக்கள் என்று வரும்போது தன்னுடைய குடும்பத்திற்காக எப்படி பேசுவாங்க அந்த மாதிரியாக இந்த உரிமையோடு பேசி 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 பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்தவர் இந்த தொகுதி மக்களுக்கு. நான் திருப்பி நம்முடைய மக்களுக்கு சொல்றதுதான் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க 10 கோரிக்கை வச்சீங்கன்னா 10 கோரிக்கை நிறைவேற்றிட்டாரு நம்முடைய அப்துல் சார், நம்மளுடைய இனிகோ இருக்கிறார். அதெல்லாம் நீங்க எல்லாம் உதயசூரியன் ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு தான் நான் வரல. நீங்க 10 கோரிக்கை வச்சுன்னா 7 கோரிக்கையை நிறைவேற்றிருக்காரு. மிச்சம் இருக்கின்ற 3 கோரிக்கையும் இந்த 30 நாள் இடைவெளி திருப்பியும் செஞ்சு தருவார் அப்படிங்கிற உறுதிமொழியை சொல்றதுக்காக தான் உங்களை தேடி உங்களை நாடி நாங்க வந்திருக்கிறோம். ஸ்நேகன் பேசுனது மாதிரி ஒரு அறிவு சார்ந்த கூட்டத்தில் நின்று பேசும்போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நாங்க பாக்குறோம். காரணம் என்ன தெரியுமா, இப்ப நீங்க ஒரு பஸ் வருது, நீங்க எல்லாம் பஸ்ல உள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க. திடீர்னு நான் வரேன். நான் யார் தெரியுமா, நான் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமலே, திமுகவோட தெற்கு மாவட்ட கழக செயலாளர். நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்கேன். நான் 2 முறை நான் திரும்ப தொகுதி மக்களால் தேர்ந்தெடுத்துக்கேன்னு சொல்லிட்டு டிரைவர் கொஞ்சம் தள்ளி கேட்பா, நான் ஓட்ட போறேன்னு உட்கார்ந்து நீங்க என்ன விடுவீங்களா? சரி அதெல்லாம் இருக்கக்கூடிய முதல்ல வண்டி ஓட்ட தெரியுமாயான்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஆசைப்படலாம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படலாம். ஆனா அந்த அனுபவம் சார்ந்திருக்கின்ற ஒரு ஓட்டுநர் இருந்தா மட்டும் நீங்க நிம்மதியா உட்காருங்க. நம்ம மகேஷ் நீங்க இஷ்டத்துக்கு ஓட்டுங்க, நாங்க உட்கார்ந்து வரணும்னு சொல்றீங்களா? பாதுகாப்பு அவசியம் தானே. ஒரு ஓட்டுநராக இருக்கும்போது பஸ்ஸிலே பாதுகாப்புனா ஒரு நாட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஓட்டுநர் நமக்கு தேவை, நம்ம தொகுதிக்கு எப்படிப்பட்ட ஒரு ஓட்டுநர் தேவை, நம்ம தொகுதியில பட்டா பிரச்சனை எங்க இருக்குது, சாக்கடை எங்க அடைச்சிருக்கு, எங்க நம்ம லைட் போடணும், எங்க டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கணும், ஆக இதெல்லாம் தெரிஞ்சவர் தானே நமக்கு தேவை. ஆக ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இனிகோ அவர்கிட்ட ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா தன்னுடைய 5 வருஷ மாச சம்பளத்தை முழுமையாக கல்விக்காக உதவி செஞ்சிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்தமா 234 தொகுதிகள் என்னையும் சேர்த்து சொல்றேன், இந்த மாத சம்பளத்தை கல்வி நிதிக்காக தந்த ஒரே எம்எல்ஏ யாருன்னு பார்த்தா அண்ணன் இனிகோ யுதராஜ் அவர்கள் தான். ஆக அவரை தான் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் வருகை தந்திருக்கோம். இப்ப நாங்கள் திட்டத்தை நாங்கள் நிறைய சொல்றோம். இப்ப ஸ்நேகன் சொன்ன மாதிரி பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து நிறைய சொல்லலாம். நாட்டு மக்களுக்கு நம்ம செஞ்சிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் செஞ்சிருக்கிற திட்டங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்டே கிட்டத்தட்ட 1,31,00,000 பேருக்கு நம்ம மாதம் மகளிர் உரிமை தொகுந்த திட்டத்தை நம்ம கொடுக்கிறோம். நம்ம கிட்டத்தட்ட 4 முதல் திட்டத்தின் மூலமாக திறன் மேம்பாட்டு பயிற்சி சொல்றோம் பாத்தீங்களா. என் பிள்ளையும் கல்லூரிக்கு போச்சு, என் பிள்ளையும் அங்க உங்க சர்டிபிகேட் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லாம வச்சிருக்கின்ற சான்றிதழுக்கு அந்த பிள்ளைகிட்ட திறமை இருக்குதா அதை நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 4 முதல் திட்டத்தின் மூலமாக 48 லட்சம் பிள்ளைகளுக்கு அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கி அந்த 48 லட்சம் பிள்ளைகள் 2 லட்சம் பிள்ளைகள் வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். இல்லம் தேடி கல்வி திட்டமாக இருக்கலாம், மக்களை தேடி மருத்துவமாக இருக்கலாம், நலன் காக்கும் ஸ்டாலினாக இருக்கலாம், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திட்டமாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு நம்ம லேப்டாப் வழங்குற திட்டமாக இருக்கலாம். இப்படி வரிசையா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக இந்த திட்டம்லாம் தொடர வேண்டும். உதாரணத்துக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா, மாதம் 1000 ரூபாய் நம்ம மகிழ்கிறோம் இல்லையா, அந்த திட்டத்தை நிறுத்துறதுக்கு பாஜகவும் அதிமுக 2 மாசத்துக்கு நீதிமன்றத்துக்கு நிறுத்த பார்த்தாங்க. அதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பண்ணாரு, நான் என்னுடைய தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயை நிறுத்தினா 5000 ரூபாய்க்கு தருவேன் என்று தந்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆக இப்படி தொடர்ந்து ஒண்ணு இல்லாம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்து உள்ளுக்குள்ளார ஒரு தேர்தல் நடந்துச்சு, தொகுதி மறுசீரமைப்புக்கு ஒரு தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் நம்முடைய தமிழ்நாடு அணி தான் வெற்றி பெற்றிருக்கிற, டெல்லி அணி தோல்வி அடைந்திருக்கிறது. இந்த தேர்தல் என்பது டெல்லி அணியா அல்லது தமிழ்நாடு அணியா என்று பார்க்கும் பொழுது
ஒட்டுமொத்தமா எப்ப இந்த ரெண்டு பேருக்கும் போட்டி வந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அணி மட்டும்தான் வென்றிருக்கின்றது, மீண்டும் தமிழ்நாடு அணி தான் வெல்லும் அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் நீங்க எல்லாருமே நீங்க பார்க்கணும். ஆக வருகை தந்திருக்கிற நீங்கள் அறிவு சார்ந்த படித்த மக்கள், குறிப்பாக கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை. இனி வருங்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோட கோட்டையாகவும் அது மாறப்போகிறது என்று சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாம் மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். நீங்க வாக்குச்சாவடிக்கு போகும்போது ஓட்டு போடுற மிஷின்ல 2வது பேர் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய அண்ணன் இனிகோ யுத்தராஜ் உதயசூரியன் சின்னம் தான் இருக்கின்றது. ஓட்டு போடுற மிஷின்ல தான் 2வது இடத்துல இருப்பாரு. ஆனா மே 4 ஓட்டு எண்ணும் பொழுது இனிகோ அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கோம். நான் சொன்ன இந்த திட்டம்லாம் தடையில்லாமல் தொடர்ந்து கிடைப்பதற்காக வளர்ச்சியை நோக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு எந்த மாவட்டமும் பின்தங்கிய மாவட்டங்கிற பேரே இல்லாம எல்லா மாவட்டத்திலும் பரவலான வளர்ச்சியை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறோம் பாத்தீங்களா. அந்த பரவலான வளர்ச்சி நமக்கு கிடைத்திட வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வெல்ல வேண்டும். அதில் குறிப்பாக கிழக்கு சட்டமன்ற தொகுதியான இனிகோவுடைய வெற்றி என்பது இந்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றியாக அமைந்திட வேண்டும் என்பதை நீங்கள் பறைசாற்றுகிற விதமாக இன்றைக்கு இந்த இடத்துல எவ்வளவு பெரிய வரவேற்பை கொடுத்திருக்க நீங்க அது அப்படியே 23ஆம் தேதி வாக்குச்சாவடியில் இதே போன்ற ஒரு நல்ல வரவேற்பை வழங்கி அண்ணன் இனிகோ அவர்கள் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி நீங்கள் எல்லாம் பெற்றுத்தர வேண்டும். நாம தான் ஜெயிக்கிறோம், நாம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற காட்டக்கூடியதாக இருந்திட வேண்டும். மக்கள் நீதி மையத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு கொள்கைக்காக அண்ணன் கமலஹாசன் அவர்கள் பின்புக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அவர்களும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் பொழுது அவர்களும் சேர்ந்து நம்முடைய அண்ணன் இனிகோ அவர்கள் அதிகப்படியான வாக்கு வித்தியாசம் வென்றார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று வெற்றியை படைக்கின்ற விதமாக அது இருந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். அது எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டம் என்பது எங்களுக்கான பெருமை என்பது இந்த மதசார்பற்ற சொல்றோம் பாத்தீங்களா. திருவெரும்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் நிக்கிறேன், கிழக்கு தொகுதியில் நம்முடைய அண்ணன் இனிகோ யுத்தராஜ் நிற்கிறாங்க, மணப்பாறையில் அப்துல் சமத் நிற்கிறார் என்று ஒரு மதசார்பற்ற ஒரு மாவட்டமாக எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டம் இருக்கின்றது. ஆக தொடர்ந்து நாம் வெல்வோம், உழைப்பது நாம இருப்போம், உதிப்பது உதயசூரனாக இருக்கட்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற கிழக்கு தொகுதி மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் இனிகோ யுத்தராஜ் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களுடைய பாத மலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.